உலகத்துலேயே உனக்கு எதுதான் ரொம்ப பிடிக்கும்? சாப்பாடு. நீ சோத்து முட்டை நல்லா தெரியுது, அது ஓரமாக இருக்கட்டும். அதை தவிர்த்து வேற என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கேட்டேன். ஓரமா இருக்கிற சாப்பாடு. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. தங்கம், இந்த துணியை கொஞ்சம் துவைச்சு கொடு. என்ன பார்த்தா உங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா? இந்த 20 ரூபாய்க்கு 2 சிப்ஸ் வாங்கிக்கோ. வேற ஏதாவது துணி வேலை எடுத்துட்டு நான் துவைச்சு தரேன். பேபி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? வெசா. அது நீ சாப்பிட்டு படுத்துக்கா, நான் கடையில் போய் சாப்பிட்டேன். பாய். மேடம், ரூம் சர்வீஸ். மேடம், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அவங்க பால்கனியில விழுந்துறேன்னு சொன்னாங்க. சார், அது உங்க ஃபேமிலி பிரச்சனை சார், அது உங்க பிரச்சனை. மேம், அது என்னோட பிரச்சனை தான், எனக்கு புரியுது. ஆனா பால்கனி கதவு திறக்காது உங்க பிரச்சனை தானே? ஏய், கடவுள் ஏன் தெரியுமா ஆம்பளைங்களை ரொம்ப பலமா படைச்சாரு? பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கா? அதான் இல்ல, பொண்டாட்டிங்க அடியில இருந்து புருஷனுங்களை காப்பாத்திக்கிறதுக்கு. முதல்ல இதுல இருந்து நீ ஒன்ன காப்பாத்திக்க. அங்க சோறு போடுறோங்க, சோறு போட்டு உங்க குக்கிங் வீடியோஸ்லாம் சூப்பருங்க அப்படின்னாங்க. அது குக்கிங் வீடியோ சூப்பர்னு சொன்னாங்க. அது சாப்பிட்றவன் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா எருமை. குக்கிங் வீடியோலாம் வேறடி, சமைக்கிறது வேறடி. கண்டம் போ. எனக்கு ஒரு ஃபலூடா. அம்மா உனக்கு? எனக்கு ஒரு ஃபலூடா. ஏய், எனக்கு ஒரு ஃபலூடா. 3 வேணடா, 2 வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். ஆமால, ஷேர் பண்ணிப்போம். நட்ஸ்லாம் போட்டு செம்மையா இருக்கு. அபி, நீ சாப்பிடல? அப்படியே வாய் பார்த்துட்டு இருக்கே, கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருக்கலாம்ல. இங்கேயும் காலி ஆயிடுச்சு. ஹே, நான் ஒரு வாரம் ஊருக்கு போறேன், இங்க இருக்க மாட்டேன், சரியா? நீ இல்லைன்னா வீடே வெறிச்சோடி போயிடும்டி. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீ வந்து பக்கத்து வீட்டு ஆண்டியை துணைக்கு கூப்பிட்டுக்கோ, சரியா? நான் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ கூப்பிடு, அவங்க வருவாங்க, சரியா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஏதாவது சொன்னியா என்கிட்ட? யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டேன். தங்கச்சி. ஏங்க, இப்போ உங்களோட ஒயிட் ஷர்ட்ல நான் தெரியாம நெயில் பாலிஷ் கொட்டிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற வாங்கிட்டு போறது விடுமா? எதை? நெயில் பாலிஷா? சரி, ஆபீஸ்ல இருந்து நீங்க வீட்டுக்கு பைக்ல வரப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுனால என் பைக்ல இருக்கு பின்னாடி சுத்தியே கலட்டி வச்சிட்டேனே. அப்புறம் எப்படி லிஃப்ட் கேட்பாங்க? நேத்து நான் தலைவலியோட இருக்கும்போது ஒரு ரீல்ஸை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். அது என்ன ரீல்ஸ்னு சொல்லுங்க பாப்போம். என்னம்மா சொல்ற? தலைவலியா? மாத்திரை போட்டியா இல்லையா? என்ன மாத்திரை? நீ வா, முதல்ல வா, டாக்டர்கிட்ட போவோம். ஏங்க, அதெல்லாம் விடுங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. நான் போய் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ராட்சசனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏய், ஒரே ரத்த சம்பந்தம் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, தெரியாத உனக்கு? டேய், எப்ப பாரு என்ன குண்டு குண்டுன்னே சொல்லிட்டு இருக்க? என்ன குண்ட குண்ட? இது பார், 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஷாலு இப்ப கூட எனக்கு லூஸா தான் இருக்கு. டா புடி, எனக்கு ஒரு பார்சல். ஏய், அக்கா எங்க? கட்மிஷன் போயிருக்காப்பா. டியூஷன் போயிருக்காளா? அப்பா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்கா ரொம்ப பிடிக்குமா? உங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேர் தான் எனக்கு உயிரே. அப்பா, ஏன்பா என்ன பண்ற? என்னாச்சு? பாரு, அம்மா கோச்சிட்டு போயிட்டா. நான் என்ன பண்ணேன்? என்னப்பா இது கூட தெரியாதா? ஃபர்ஸ்ட் எனக்கு அம்மா தான். பாவம், மனசு வேற கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்றது?
என்கிட்ட என்ன சொல்லி போயிட்டாதே அம்மா கிட்ட சொல்லு. சரி இதோ போறேன். டேய் டேய் ஏய் சரி, அவங்க 2 பேர் தான் எனக்கு உயிர். ஐயா உனக்கு வாக்குல சனி. முன்னாடி இது நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காரு. அவன் இன்னும் திருந்தலமாமா. அங்கங்க சோறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு சோறாக்கி போட்டா நல்லா இல்ல பிடிக்கலன்றாங்க. இந்த ஜான்சன் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னாச்சுடி? நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்ல. நல்லாதான் இருக்கு. நீ ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்ல. நல்லாதான் இருக்கு. இதுல பல்லி விழுந்துச்சு நல்லா இருக்காதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உன் பொண்ணு எடுத்து வச்சுட்டு போயிட்டா. இப்ப சொல்லு நல்லா தானே இருக்கு. ஏய் படத்துக்கு போல வரியா? ஏன் உங்க வீட்ல அக்கா தங்கச்சி இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. அக்கா எங்க இருக்க? இல்ல வெளில வந்திருக்கேன்டா. ஓ அப்படியா? அப்ப தங்கச்சி அவ இப்பதான் கோயிலுக்கு கிளம்பி போனாடா. சரிக்கா. அவங்க யாரும் இல்லையாமா, நீ வா போலாம். என்ன சாப்பிட்டீங்க? ஒரு ஷவர்மா. 90 rupees. அக்கா கிழிஞ்சிருக்கு, வேற நோட் கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எடுத்துப்பாங்க, வெளியே எடுத்துப்பாங்க. அப்படியா? அக்கா இந்த 10 ரூபாய்க்கு ஒரு கேம்பா எடுத்துக்கிறேன். சாரிப்பா, கிழிஞ்ச நோட்டு நாங்க எடுக்க மாட்டோம். வேற நோட்டு. அங்க பாரு ஒரு கப்பல் எவ்வளவு அழகா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்ற? உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன்டி நானு. எனக்கு பிடிக்கும். சரி இரு போய் ட்ரை பண்ணிட்டு வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? விளையாட்டு இருக்க மதியத்திலிருந்து வேலை தான் செஞ்சுட்டு இருக்க. வந்துட்டு என்ன பண்றேன் என்ன பண்றேன்னு கேட்கறதுக்கு. ஏன்டி இப்படி சிறு சிறுன்னு விழுகுற? இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டா? எப்ப பாரு ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டியது. மூஞ்சே இப்படிதான் போதுமே. புது ட்ரெஸ் மாதிரி இருக்கு. புதுசா இது 10 தடவை இது வரையும் போட்டு இருக்கா. புதுசா இல்ல புதுசா ஒன்னுத்தையும் கண்டுக்கிறது இல்ல வீட்டுல. எங்க போற? எப்படா இவளை விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு தான் நினைக்க வேண்டியது. ஒரு உட்காந்து பொண்டாட்டி கிட்ட ஆசையா பேசணும், இது பண்ணும், அதெல்லாம் இதுவே இல்ல. லூஸ் ஆயிட்டியா நீ? ஆமா நான் லூசு தான். உன்னை கட்டின பத்தியா நான் லூசு தான். இதுவும் சொல்வேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். முஞ்சப்பாரு. ஏய் இங்க பாரு, போறது போற. ஒரு நல்லதா ஒரு காஃபி போட்டு கொடுத்துருக்கோ. வந்துட்டான் பெருசா பேச. இந்த சில்லறை வச்சுக்கிட்டு எனக்கு 50 ரூபா நோட்டா கூட. எத்தனை வாட்டி ஆனாலும் 5 நோட்டு தான். உன்னை நம்ப முடியாது. இந்த 50 ரூபா. ஓகே. ஏய் இந்த 50 ரூபா வச்சுக்கிட்டு எனக்கு 100 ரூபா குத்துறேன். சீக்கிரம்.